நேற்று உப்பு விலைகள் பற்றி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல வீலாக் ஆர்ஜி சந்துரு வீலாக் சேனல்ல இந்த உப்பு வாங்கின சம்பவத்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பதிவிட்டிருக்கேன். முடிஞ்சா அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து முதல் கமெண்ட்ஸ்ல தாரேன். ரைட். இன்றைய நாள்ல பலதரப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கு. முக்கியமா கடந்த நாட்கள்ல எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு விஷயம், நிறைய பேர் ஊகிச்சு கொண்டிருந்த விஷயம், நிறைய பேர் தொடர்பான செய்திகள்ல எழுதிய விஷயம், சமூக வலைதளங்கள் அதிகமா பேசப்பட்ட விஷயம். பிரதமர் பதவியில மாற்றம் வருதா அல்லது அமைச்சரவையில மாற்றம் வருதா? அமைச்சரவை மாற்றம் வரும்போது பிரதமர்ல மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் பேசப்பட்டது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு அமைச்சர் லால்கான். இவருடைய இன்றைய சந்திப்பின் போது ஊடகவாளர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த விஷயம் பிரதமர் மாற்றம் இருக்கா, அமைச்சரவையில வரும் நாட்கள்ல மாற்றங்கள் இருக்காமே, இது தொடர்பாக நீங்க சொல்ற கருத்து என்ன, இல்ல விளக்கம் என்ன, அரசாங்க பக்கமாக என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னா, කැබිනට් සංශෝධනයක් ගැන කියනවා, ආගමැති මාරු වෙනවා ගැන කියනවා, අභ්‍යන්තර ගැටුම් කියලා කියනවා. ඉතින් මට මේක කියන අයගේ ඔළුව පරීක්ෂා කරන්න. எந்த வகையிலும் அமைச்சரவையிலே மாற்றம் பெறாது, பிரதம பதவியிலையும் மாற்றம் பெறாது. எதிர்க்கட்சிகள் சும்மா தேவையில்லாம தங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொய்யான செய்திகளை அல்லது ஊடகங்கள் சில தங்களுக்கு ஏற்ற மாதிரியான செய்திகளை இப்படி வெளியிடுறது பெரிய ஒரு பிழையான விஷயம். இது தவறான விஷயம். அப்படி எந்த ஒரு மாற்றமும் அமைச்சரவையிலையோ அல்லது பிரதமர் பதவியிலையோ இருக்காது அப்படின்றத அமைச்சர் லால்காந்த தெரிவித்திருந்தாரு. මාධ්‍ය වැඩිහරියක් කියන්නේ බොරුනේ. එහෙම එකක් නැහැ. එහෙම සාකච්ඡාවක්වත් නැහැ, කිසිම දෙයක් නැහැ. එහෙම ප්‍රශ්නයක් ඇති වෙලත් නැහැ. මාධ්‍යෙට නැති ප්‍රශ්න ඇති කරන එක කරන්නේ සාමාන්‍යයෙන්. இது இன்றைய நாள்ல இந்த சர்ச்சைக்குரிய பதிலாக அமைஞ்சது. நிறைய பேர் தொடர்பாக பேசிய விஷயம். ரைட். இதோட ஒரு இதை எப்படி சொல்றது, இந்த விஷயம் வந்து பொதுவா சொல்ல போனா, இப்ப துப்பாக்கி சூடு சம்பவங்கள் இலங்கையில கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதை வந்து எப்படி தடுக்கிறாங்க, எப்படி இதை நடத்துறாங்க, இது எங்கிருந்து நடக்குது அப்படின்ற பல விஷயங்கள் இப்பொழுது தேடப்பட்டிருக்கு. ஆனா கடந்த ஒரு கிழமையா துப்பாக்கி சூடு சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், துப்பாக்கி சூடு சம்பவம் குறைஞ்சிருக்கு. இதுல கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த துப்பாக்கி சூடு நடத்திட்டு தப்பித்து போனா போனதுதான். அதுக்கப்புறம் யாருமே கைதான சம்பவங்கள் மிக மிக அரிது. அங்க இங்க ஒன்றுதான் அப்படிதான் நடக்கும். ஆனா கடந்த நாட்கள்ல நடந்த துப்பாக்கி சூடு சம்பவங்களோடு சம்பந்தப்பட்ட 90% அல்லது துப்பாக்கி சூடு நடத்தின 90% கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்றைய நாள்ல நீர்கொழும்புல ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒருத்தர் துப்பாக்கியோட வந்திருக்காரு சுடுறதுக்கு. අංකල් මේ මනුස්සයා මේ අපේ තාත්තලා මේ මේව කරලා. උඩ මේ පිස්තල් එකක් අරන් ඇවිල්ලා මේව කරනවා. පිස්තල් එකක් අරන් ඇවිල්ලා. පත්තු කරනවා මේ. அதாவது இவங்க 2 பேரும் நண்பர்கள், பாடசாலை குரூப், அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல இவங்க இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு 2 பேருக்கு இடம்பெற்றிருக்கு. இவங்க 2 பேருக்கும் 53 வயசு. ஆனா நல்ல 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 நண்பர்கள், வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க நண்பர்கள். ஒரு நண்பர் வந்து ஏதோ கருத்து வேறுபாடா காய்ச்சது அல்லது இவங்களுக்கு இடையில இடம்பெற்ற சண்டை கொஞ்சம் பெருசா போயிட்டு ஒரு நண்பர் வந்து துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவரை சுட வந்திருக்காரு. வானத்தை நோக்கி சுட்டிருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்படி இருக்கும்போது பாருங்க எப்படி எல்லாம் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் தூக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியாம இருக்கு அப்படின்ற அளவுக்கு நம்முடைய தேசிய பாதுகாப்பு இப்படி இருக்கா, அல்லது பாதுகாப்புக்கு மத்தியில தான் நாங்க இருக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த துப்பாக்கியோட வந்த நபர் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிங்கள தொலைக்காட்சி, சகோதரமொழி தொலைக்காட்சியில முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவருடைய ஒரு நேர்காணல். இதுல பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு சில கேள்விகள், அதுக்கான பதில் என்ன சொன்னார் அப்படின்றத நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அவர்கிட்ட கேட்கப்பட்ட பிரதானமான கேள்வியை, இப்ப இருக்கிற அரசாங்கமோ அல்லது இப்ப இருக்கிற சூழல் வந்து மக்களுக்கு பாதுகாப்பான சூழலா இருக்கா? මම දකින්න කැමති ජාතික ආරක්ෂාව නම් මේ රටේ තියෙනවා කියලා මම හිතන්නේ. මහජන ආරක්ෂාවේ හිඩසක් තියෙනවා මේ කාලේ අනිවාර්යයෙන් අපිට පිළිගන්න වෙනවානේ. දැන් හදිස්සිය ඔබතුමා යනකොට උනත් කවුද දන්නේ ලක්ෂ 2ක් දුන්නා නම් ඔබතුමාට ගහලා දාන්න පුළුවන්. அப்படி ஒரு பார்க்கக்கூடிய அளவுல மக்களுக்கு பாதுகாப்பு அல்லது தேசிய பாதுகாப்பு சரியா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கும் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா அப்படி நல்ல பாதுகாப்பா இருக்கக்கூடிய வகையில இருந்தா வெளிப்படையா அது தெரியும். ஆனா அது வெளிப்படையா தெரியல. ஒரு 2 லட்சம் இருந்தாலே ஒருத்தரை சுட்டுட்டு போற அளவுக்கு தான் பாதுகாப்பு இப்ப இருக்கு. அந்த அடிப்படையில தேசிய பாதுகாப்பு அந்த அளவுக்கு உறுதியா இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதோட மட்டும் இல்லாம இப்ப பொதுவா வந்து அரசாங்கம் கடந்த பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க, ஒரு 3-4 வருஷத்துல ராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க போறோம்.
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, IMF එකේ ආගේ වකීමක් නෙවෙයි අපේ රටේ ජාතික ආරක්ෂාව. ජාතික ආරක්ෂාව කියන එක නිකන් පාගිඩියක් ගන්නවා වගේ ගන්න පුළුවන් දෙයක් නෙවෙයි. හමුදාව පිරිස් බලෙන් අඩු කිරීමට ඔබ එකඟයිද? නෑම එකකට. අමුදා විසිරවලා ඒ හම්බෙන බිලියන 80කින් විතර ඉවරලා රට හදන්න බෑ. இப்ப ராணுவத்தினுடைய எண்ணிக்கை குறைக்கிறதாலேயோ அல்லது அந்த குறைப்பால வார வருமானத்தை வச்சுக்கொண்டு நாட்டை அல்லது 100 150 மில்லியனோ அல்லது 80 மில்லியனோ வச்சுக்கொண்டு நாட்டை வளப்படுத்த முடியாது. ஆனா பாதுகாப்பு மத்தியில பெரிய அளவான ஒரு கேள்விக்குறி உருவாக வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கும் போது. இப்ப சர்வதேச நாணய நிதியத்துக்கு எங்களுடைய தேசிய பாதுகாப்பு பற்றி கவலை இல்லை, அதனால நாங்க தான் அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து இருந்தது. அதோட இப்ப வடக்கு கிழக்குல காணிகள் விடுவிக்கப்படுது, அது உயர் பாதுகாப்பு காணிகள் பாதைகள் விடுவிக்கப்படுது. இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது ஒரு எதிர்மறையான பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், முள்ளிவாய்க்கால் நடக்குது, வெள்ளவத்திலையும் இந்த முறை நடந்தது. இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அல்ல உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டதுக்கு, இது வருங்காலத்துல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை மீள உருவாக்குறதுக்கான ஒரு தூண்டுதலா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற சிலர், எல்லாரும் இல்ல, சிலர் இலங்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கணும், தங்களுடைய வியாபாரம் அங்க நடக்கணும் அப்படின்றதுக்காக இங்க பிரச்சனைகளை உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குறதுல எல்லாருமே இல்ல, ஒரு சிலர் இதை நடத்தி கொண்டிருக்காங்க. அதனால இலங்கையில சில விஷயங்கள் சம்பந்தமே இல்லாம நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தாரு தன்னுடைய நேர்காணல்ல. இது சகோதரம் அலி பக்கமா பரவலா பகிரப்பட்ட ஒரு வீடியோவா இருந்தது. தமிழ் பக்கம் நாம நிறைய பேர் அதை பார்த்திருக்க மாட்டேன்றதுக்காக இதை உங்களோட சுருக்கமா பகிர்ந்து கொண்டார். கொழும்புல கம்பஹால பெரிய அளவான அச்சுறுத்தலை சிக்கன் குனியா அதோட டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தி வருது அப்படின்றத இன்றைய நாள்ல நான் ஒரு செய்தியில பார்த்தேன். மிக அவதானமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இது பார்க்கப்படுது. எனவே மிக அவதானம் வருங்க, காய்ச்சல் வந்தா உடனடியா வைத்தியரை நாடுங்க, வைத்தியசாலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவான கிட்டத்தட்ட பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே பெரிய பரவலாகவே இந்த சிக்கன் குனியாவும் டெங்கு காய்ச்சலும் இந்த பிரதேசங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இலங்கையில இந்த போதைப் பொருள் பாவனை அல்லது போதைப் பொருள் தொடர்பான பல வன்முறைகள், பல துப்பாக்கி சூடுகள் நிறையவே நடந்து கொண்டிருக்கு. பல பாதிப்புகள் இருக்கதான் செய்யுது. அதை தடுக்கிற அப்படின்றது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை நடந்து கொண்டுதான் இருக்கு. தெற்கு கடல் பிரதேசத்துல கடந்த அதாவது நேற்றைய நாள்ல மட்டும் 1000 கோடி ரூபாவுக்கு அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. 1000 கோடி மிக பெரிய அளவான போதைப் பொருள் இந்த வருஷத்திலே கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய பெருமதியான போதைப் பொருள் தொகுதி ஒன்றை கைப்பற்றியிருக்காங்க கடற்படையினர், இராணுவத்தினர், பாதுகாப்பு படையினர். மிகப்பெரிய அளவான இதுல கடத்தி அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல பிரதேசங்கள்ல இருந்து இந்த வருஷத்துல பெரிய அளவான போதைப் பொருள் தொகுதிகள், இதுவரையில் இல்லாத அளவான போதைப் பொருள் தொகுதிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. கடந்த நாட்கள்ல இது தொடர்பான தீவிரமான கடல் சோதனை நடவடிக்கைகள் கடந்த நாட்கள் இடம்பெற்று வரதால இப்ப பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான போதைப் பொருள் பெருமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுறது. இது பெரிய அளவாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக மாறி இருக்கு. அதோட இந்த வீதி விபத்துக்கள் தொடர்பாக நாம தொடர்ந்து கழிச்சு கொண்டே வரோம். அதுல எந்த அளவுக்கு போக்குவரத்து விதிமுறைகளை சரியா பயன்படுத்த முடியுமோ அல்லது பயன்படுத்த வைக்க முடியுமோ அந்த அளவுல பெரிய அளவான பாரிய முயற்சி இப்பொழுது மேற்கொள்ளப்படுது போக்குவரத்து போலீசார் பக்கமாக. இப்பொழுது வீதியில இருக்கிற அந்த வெள்ளக்கோடுகள் இருக்கு தானே, இரவு நேரத்துல அதை லைட்டா எரிய வைக்கிறதுக்கான அல்லது அது வீதிகள்ல அது தெரியக்கூடிய வகையிலான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கான செயற்பாடுகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வருகின்ற வாரத்திலிருந்து அது ஆரம்பிக்கப்படும். பல இடங்கள்ல அது பொருத்தப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த செய்திகள் தான் இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.